ஹாய் ஆப்டிக்ஸ் அந்த சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த டவுட் தான். சரி, ஓகே. ப்ராப்ளம் என்ன? A converging beam of rays is incident on a diverging lens. Having passed through the lens, the rays intersect at the point 15 cm from the lens on opposite side. Okay, if the lens is removed, the point where the rays meet move 5 cm close to the lens. The focal length of the lens is okay. Diverging lens அப்படின்றது கான்கேவ் லென்ஸு. அண்ட் கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவில் இருக்கும். பட் இந்த இடத்துல நான் ஆப்ஷன்ஸில் வந்து நெகட்டிவ் அது தரல, ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக கிளிக் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபர் தட் ஆப்ஷன். அதாவது ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நெகட்டிவில் இருந்தால் ஜஸ்ட் அதை மட்டும் ஷேட் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. அதாவது இப்போ கொஷின் என்னென்னா, ஒரு கன்வர்ஜிங் பீம்னால் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். அந்த கன்வர்ஜிங் பீம் வந்து ஒரு டைவர்ஜிங் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ். அதில் வந்து படும்போது அது வழியாக போகும்போது இமேஜ் வந்து 15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ் ஆன் ஆப்போசிட் சைட். அதாவது இதுதான் ஒரு டைவர்ஜிங் லென்ஸ், தின் டைவர்ஜிங் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. ஸோ ஒரு ரே கன்வர்ஜிங் ரே வந்து இப்படி வருது. சச் வே தட் இதுக்கப்புறம் டைவர்ஜ் ஆகி இங்கே வந்து மீட் ஆகுது, விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் 15 சென்டிமீட்டர். சப்போஸ் இந்த லென்ஸை எடுத்துட்டோன்னா சிமிலர்லி நோ மோர் டைவர்ஜிங் இருக்காது. அப்போ இது வந்து இது வரைக்கும் சேமாக தான் வரும், ஜஸ்ட் அந்த பார்த்து. அதுக்கப்புறமேட்டுக்கு இது டைவர்ஜ் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து மீட் ஆகும், நார்மலி அந்த கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கன்னா ஆல்ரெடி 15 சென்டிமீட்டர் இருக்குல்ல ஃப்ரம் த லென்ஸ், அதுலேருந்து 5 சென்டிமீட்டர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதாவது என்னென்னா, இமேஜோட டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரம் த சென்டர் 15 சென்டிமீட்டர் கிவன் கொஷினில். அதே மாதிரி அந்த ரேஸ் லென்ஸ் இல்லாமல் படுற இடம் விச் இஸ் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னா அந்த இமேஜ்லேருந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது 5 சென்டிமீட்டர் தள்ளி இருந்துச்சுன்னா ஃப்ரம் த லென்ஸ் இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த கொஷினோட டிஃபிகல்ட்டி. இதுக்கப்புறமேட்டுக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இல்லை, லென்ஸ் ஃபார்முலாலே 1/f = 1/v - 1/u. கரெக்டாக? கரெக்ட். ஓகே. விச் இஸ் நத்திங் பட் 1/v என்னென்னா இமேஜோட டிஸ்டன்ஸ் விச் இஸ் அட் 15 சென்டிமீட்டர். அண்ட் இந்த இடத்துல நான் ரெண்டுமே பாசிட்டிவாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இமேஜும் அந்த சைடு தான் இருக்குது, ஆப்ஜெக்டும் அந்த சைடு இருக்குது, விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டுமே ப்ளஸ் தான். சப்போஸ் இந்த சைடில் இருந்தால் நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம், -1/10. ஸோ இது வந்து எப்படி 10 - 15 / 150. ஸோ 5/150. அஃப்கோர்ஸ் மைனஸில் தான் வரும். இங்கே பாருங்கள், ஆன்சரே மைனஸில் வந்துடுது, ஏன்னா கான்கேவ் லென்ஸ் அதனால். ஸோ விச் இஸ் நத்திங் பட் -1/30. 1/fன்றது 1/30. ஸோ f இஸ் நத்திங் பட் -30 சென்டிமீட்டர். ஸோ நான் கொஷினில் ஆப்ஷன் வந்து மைனஸ் தரல, 30 சென்டிமீட்டர்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதான் ஆன்சர். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப புரிஞ்சிடும், ஏன்னா அது வந்து விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்குது. அண்ட் அந்த விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டும் நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த லென்ஸ் அந்த இமேஜ்லேருந்து 5 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது கரெக்டாக அந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல. ஸோ அதனால தான் இந்த கொஷின் அந்த ஸ்டூடெண்ட்க்கு டவுட்டாக இருந்திருக்கும், என்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நான் ப்ராப்பராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 சம் பார்க்கலாம். தேங்க்யூ.